டாக்டர் வந்தாரு, ஊசி போட்டாரு. ஆனா காசு வாங்காம போயிட்டாரே! அவரு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த விடுகதைக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா வேகமா கமெண்ட் பண்ணுங்க. இல்லைன்னா நான் வீடியோட எண்டில நான் ஆன்சர் சொல்லியிருக்கேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா, அங்கன்வாடியில கொடுத்த சத்து மாவு வச்சு தான் நான் இடியாப்பம் செய்திருந்தேன். அந்த சத்து மாவு கூட நான் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கிட்டு சேர்ந்தேன். அந்த சத்து மாவில் ஆல்ரெடி கொஞ்சம் இனிப்பு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் தேங்காய் பால், சர்க்கரை போட்டு சேர்ந்தேன். இதுக்கு ரெசிபி நான் உங்களுக்கு நாளைக்கு கொடுக்குறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கடையலும் உருளைக்கிழங்கும் மூக்கடலை போட்டு பொரியலும் தான் செய்திருந்தேன். எப்பயுமே முருங்கைக்கீரைக்கும் சாம்பாருக்கும் உருளைக்கிழங்கும் ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் அதுதான் பிடிக்கும். நீங்கள் உங்களோட ஃபேவரட்டையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா விடுகதைக்கு, அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? மஸ்கிட்டோ, கொசு. இதுதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.